வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமாருடைய காவல் மரணம் மிகவும் வேதனைப்படுத்துகின்றது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது 25வது காவல் மரணம் 4 வருஷத்தில். கொடுமையிலும் கொடுமையாக இரும்பு கம்பிகளை வைத்தும் மிளகாய் வைத்தும் அவரை சித்திரவதை செய்து அஜித்குமாரை சாகடித்துள்ளார்கள் காவல்துறையினர் திருப்புவனம் காவல் நிலையத்தில். இது எப்படி என்றால், யாரோ ஒரு பெண்மணி நிகிதா என்ற பெண்மணி திருமங்கலத்தை பக்கத்து ஆலம்பட்டி, அந்த ஊர்லாம் எனக்கு தெரியும், ஆலம்பட்டி கல்லூரி பேராசிரியராம், அதாவது தாவரவியல் பேராசிரியராம், திண்டுக்கல்லில் வேலை செய்கின்றாராம். அந்த அம்மையார் தன்னுடைய நகையை காணவில்லை என்று தந்தையிடம் சொன்னவுடன் யாரோ உயர் அதிகாரி உடனே காவல்துறையிடம் பேசி முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் அஜித்குமாரை அழைத்து கொண்டு சென்று காவலில் வைத்து துன்புறுத்தி அவரை ஒரு சிலரும் அவரோட சேர்ந்தவங்க போதைப் பொருள்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு அடி தாங்க முடியாமல் போதைப் பொருள்லாம் கொடுத்து அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு தெரியல. இப்படியெல்லாம் செய்து காவல்துறை முறையாக பதிவு செய்யாமல், வழக்கு பதிவு செய்யாமல் அடித்து கொலை செய்து விட்டார். காவல் மரணங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட எனக்குடைய பார்வைக்கு வந்த வகையில் 82லிருந்து நான் கவனித்து வருகின்றேன். கிச்சிப்பாளையம் ஒரு பெண் சேலம் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு அந்த பெண் பாதிக்கப்பட்டாள். அப்போது அந்த வழக்கை நான் முதலாக தொடுத்தேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல் மரணங்களுக்கு குறித்தான ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும், தடுக்கக்கூடிய சட்டம் வர வேண்டும் காவல் மரணங்களை என்று சொன்னேன். அந்த நேரத்தில் நெடுமாறன் சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் முதல்வர் தனி நபர் மசோதாவாக நான் தயாரித்து பிரிவென்ஷன் ஆஃப் கஸ்டோடியல் டெத் என்று தயாரித்து அன்றைக்கு தாக்கல் செய்தோம். பிறகு அந்த சட்டமன்றம் கலைந்து விட்டது, அப்படியே அது போயிடுச்சு. இப்படியாக இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கஸ்டோடியல் டெத்து பற்றி வாஜ்பாய் எம்பியாக இருக்கும்போது, பிரதமராக இருக்கும்போது இல்லை, எம்பியாக இருக்கும் பொழுது, அதாவது நான் சொல்வது 84, 85, அதே பிரிவென்ஷன் ஆஃப் கஸ்டோடியல் டெத்தை எடுத்து போய் வாஜ்பாயிட்ட கொடுத்து அவரும் தாக்கல் செய்தார். அதுவும் நாடாளுமன்றத்தில் வரல. இதெல்லாம் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு போன நாடாளுமன்றத்துக்கு போன ராஜ்யசபாவுக்கு, லோக்சபாவுக்கு போன ஆட்களுக்கெல்லாம் நாங்களாம் அந்த காலத்து அரசியலை பார்த்த ஆட்கள். இப்படி இதற்கான முறையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த சட்டங்கள் கொண்டு வந்து, அதாவது காவல்துறை எந்த வகையில் அதற்கான ஆவணப்படுத்த வேண்டும், சிறை கைதிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதாவது குற்றவாளிகள் என்று அறியப்பட்டவர்களை, குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு முறைப்படுத்த வேண்டும், சிறை கைதிகளுடைய பாதுகாப்பு முறைப்படுத்த வேண்டும். விசாரணை கைதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு உரிமைகள் உள்ளன. அந்த உரிமைகளை பாதுகாக்கப்படாத வரைக்கும் இப்படி காவல் மரணங்கள் நடக்கும். அஜித்குமார் விஷயத்தில் அவரை பொறுத்தவரையில் அவர் அந்த நகையை காரில் இருந்து எடுத்திருப்பாரா என்று சந்தேகம். இப்போது அந்த நிகிதா மீதே பலர் குற்றச்சாட்டு செய்கின்றார்கள். இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும் பொழுது, அதாவது 2011 மே தேர்தல் வரை, அதாவது 2010, 2011 காலத்தில் ஸ்டாலினுடைய செயலாளர் ஒரு சொல்லி நான் வேலை வாங்கி தருகிறேன் என்று பலரிடம் லட்சக்கணக்கில் வாங்கியுள்ளார். கல்லூரி பேராசிரியர் வேலை, ஆசிரியர் வேலை, இப்படி பல்வேறு வேலைகளுக்கு இந்த நிகிதா வாங்கியுள்ளார். அதெல்லாம் முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டும் விசாரணை எடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட இப்போது 14 வருஷங்கள் 15 வருஷங்கள் ஆக போகுது. இப்போ இந்த வழக்கினால இதெல்லாம் வெளியே வருது. இதுக்கு என்ன முதல்வர் ஸ்டாலின் சொல்ல போறாரு? அவர் துணை முதல்வராக இருக்கும்போதே அவருடைய அலுவலகத்திலிருந்து யாரோ அதிகாரி பேசினார்கள் என்று லஞ்சம் வாங்கியுள்ளார். அதை இப்போ முதல்வர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அன்றைக்கு இவர் தானே துணை முதல்வர் ஆஃபீஸில் தானே ஃபோன் வந்தது, எனக்கு துணை முதல்வர் ஆஃபீஸில் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கும் இவர் பதில் சொல்லணும். சாரின்னு சொல்லிட்டா போதுமா? முதலமைச்சர் அஜித்குமார் இருந்ததுக்கு எல்லா தலைவர்களும் நான் கேட்குறேன், ஒரு வீட்டில் ஒரு துக்கம் ஆகி போச்சு, செத்து போயிட்டா உடனே ஒரு 1 லட்சம், 2 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தா முடிஞ்சு போகுதா? இப்படி ஒரு சம்பிரதாயமாக இப்போ வந்துடுறாங்க. உடனே ஃபார்மாலிட்டிக்கு எல்லா தலைவரும் கட்சி தலைவரும் போய் பார்த்துட்டு இந்த இளவு வீட்டுக்கு போகிறாப்புல கொண்டாடிட்டு வர்றது. இவன் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, மறுநாள் எங்கள் தலைவர் போனார், விசாரித்தார், மாலையை போட்டார். இது இதனால் என்ன லாபம் இருக்குது? எல்லா கட்சியும் இப்படி ஆகிப்போச்சு. அஜித்குமார் வீட்டுக்கு போகிறது ஒரு சம்பிரதாயம். அதனால் என்ன பயன்? அந்த அஜித்குமாருக்கு ஏதாவது நீங்கள் சரி பண்ணிடுவீங்களா? திரும்ப மீட்டு கொண்டு வந்துடுவீங்களா? இந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் நடக்குது. அது ஒரு நாள் உச்சுன்னு கொட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு போகும்போது உச்சுன்னு கொட்டுவாங்க, வீட்டு விட்டு இறங்கி வரும்போது எங்கே பார்த்து பிரியாணி போடுறாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே நான் சென்னைக்கு போகிறேன் அன்னு கட்சி தலைவர்கள் வர்றாங்க. இதெல்லாம் பம்மாத்து வேலை. இப்போ அஜித்குமார் இறந்துருக்காரு, அவர் வீட்டுக்கு பல அரசியல் தலைவர் போகிறாங்க. இவங்க போனதுனால ஏதாவது அதுக்கான முடிவு ஆகிருப்பதா? காவல் மரணத்துக்கு எல்லா தலைவரும் சேர்ந்து பேசி காவல் மரணங்கள் நடக்கக்கூடாது, நடந்தால் இந்த நடவடிக்கை எடுங்கள் என்று அதை பேசுங்கள். அதை விட்டு ஆறுதலாக பேசுறது தப்பு இல்லை.
ஆனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சம்பிரதாயமாக அவர் வீட்டில் போய் கூட்டிகிட்டு ஒரு 2 நிமிஷம் அவர் தாயையும் சகோதரையும் பார்த்து தட்டி கொடுத்துட்டு வர்றது அதனால் எந்த லாபமும் இல்லை. அது வந்து சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஷோ மாதிரி இங்கே நடத்துகிறீங்க. எந்த அர்த்தத்து அதுக்கு அஜித்குமாருக்கு என்ன நியாயம் கிடைக்கணும்னு அதை சிந்திங்க. நீங்கள் போன நாள் நியாயம் கிடைச்சிட போதா? அதை முதல்ல முறைப்படுத்துங்க. சும்மா வந்து நானும் போனேன் துக்க வீட்டுக்கு, ஒரு இளவு வீட்டுக்கு போகிறாப்புல படம் மறுநாள் பேப்பரில் படம் வந்துடும், அவ்வளோதான். இதனால வந்து லாபம் இல்லை. இவர் சாரி சொன்னார், சாரி சொன்னதுனால அஜித்குமார் வந்துடுவாரா? சரி, இதுக்கு முன்னாடி உங்கள் அலுவலகத்தை பற்றி தானே நிகிதா வசூலிச்சிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சொல்லணும் இல்லை, துணை முதல்வர் 2010 நீங்கள் தானே இருந்தீங்க. உங்கள் அலுவலகத்தில் யார் போனாங்கன்னு அதை விசாரணை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தானே அரசாங்கத்தில் இருக்கீங்க, முதலமைச்சராக இருக்கீங்க, விசாரிங்க. அது யார் நம்முடைய அலுவலகத்தில் அன்றைக்கி அதிகாரியாக இருந்தாங்க, அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு, அது யார் மீது இருந்து உடனே எஃப்ஐஆர் போடுங்க. நாள் கடந்தாலும் எஃப்ஐஆர் போட்டு என்ன எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கினாங்கன்னு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு தீர்வு காணுங்க. சாரின்னு சொன்னால் மட்டும் போதாது, தமிழகம் ஓரணியில் இருந்துன்னு சொன்னால் மட்டும் போதாது. அஜித்குமார் உங்கள் ஆட்சியில் காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கும்போது சாகடிக்கப்பட்டுள்ளார். நஷ்டஈடுகள், வீட்டு மனைகள், அந்த வீட்டுக்கு வேலைக்கு எல்லாம் போட்டு கொடுத்து வேலை கொடுத்தெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முழுமையான தீர்வும் முழுமையான நீதி கிடைக்கணும். அதுக்கு முதல்வர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.